வீடு வாசல் சொந்த பந்தம் இல்லாத 300க்கும் மேற்பட்டோர் மதுரை ரயில் நிலையம் மற்றும் அதன் அருகிலேயே தங்கி கிடைத்த வேலைகளை பார்த்து கொண்டு வயிற்றை கழுவி வருகின்றனர். அவர்களை கூட்டத்தில் கோவிந்தா போடுவது, கோஷம் எழுப்புவது உள்ளிட்ட காட்சிகளில் நடிப்பதற்காக சில சினிமா முகவர்கள் அழைத்து செல்வதுண்டு. 3 வேளை வயிறு நிறையும், கையிலும் சில 100ம் தேரும் என்பதால் சந்தோஷமாக அவர்களும் ஷூட்டிங்கிற்கு செல்கின்றனர். அந்த வகையில் மேலூர் மில்கேட் பகுதியை சேர்ந்த பாண்டிசெல்வி மற்றும் செல்லப்பாண்டியன் ஆகிய இருவரும் ரயில் நிலையம் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை ராமேஸ்வரம் அருகே உள்ள மண்டபம் பகுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு மினி ஸ்டுடியோ புரொடக்ஷனில் நடிகர் ஆர்யா நடிக்கும் படத்தில் பால்குடம் எடுப்பது, மாடுகளுக்கு நடுவே ஓடுவது போன்ற காட்சிகளில் அவர்கள் நடித்தனர். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா பால்குடம் எடுக்கிற சீன், அதாவது பால்குடம் எடுத்து சாமி ஊர்வலம் போகணும். அதுவே கோயில் திருவிழா சீனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் பண்ணோம். 14 நாள் பண்ணி எல்லாமே முடிஞ்சு, ஷூட்டிங்கும் முடிஞ்சு, 28ஆம் தேதி முடிஞ்சு அங்கேருந்து வந்தாச்சு. கடந்த 20 நாட்களாகவே அங்கேயே தங்கி நடித்த அவர்களுக்கு இரவு நேரத்தில் மட்டுமே உணவு வழங்கிய நிலையில் சிரமப்பட்டு நடித்து முடித்துவிட்டு மீண்டும் மதுரைக்கு அழைத்து வரப்பட்டனர். ராம்நாடு மண்டபம் தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. ஏர்வாடி தரையில் தான் தங்க வச்சாங்க பாதி பேர். அதுக்கப்புறம் ரூம் பிடிச்சாங்க, வெளியில் தங்க வச்சாங்க, மண்டபம் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 23 நாள் ஆச்சு. இதுவரையும் சம்பளம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ரயில் நிலையத்தில் இறங்கியதும் 300 ரூபாயை மட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளிடம் கொடுத்த ஏஜென்ட் பாண்டிசெல்வி மறுபடியும் அந்த சம்பளம் தருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். பாண்டிசெல்வியை செல்போனில் அழைத்து வெறுத்து போன ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். 300 ரூபா கொடுத்துட்டு காலையில் உங்களுக்கு 11 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் வந்துடும், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, உங்க மேலே ஒரு நம்பிக்கை. 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 மணி ஆச்சு, ஃபோனை அடிக்கிறோம் ஒரு ரெஸ்பான்சிபிள். இது குறித்து பேசிய அவர்கள் பசியும் பட்டினியுமாய் நடித்து முடித்த தங்களின் சம்பள பணத்தை ஏஜென்ட்டுகள் ஏப்பம் விட்டதாகவும், அடித்தால் கூட கேட்க ஆள் இல்லை என்ற நிலையில் உள்ள தங்களின் உழைப்பை சுரண்டுவதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். தாட் என்னன்னா, ரோட்டோட பழகிறவங்க தான் அடிச்சா யாரு கேட்பா? இது அரசாங்கம் கேட்க போறதில்ல, ஆர்டிஸ்டும் கேட்க போறதில்ல. காலை உணவுக்கு ரூபாய் 50, மதிய உணவுக்கு ரூபாய் 70 தருவதாக கூறிய சினிமா முகவர்கள் அதை கண்ணில் காட்டவே இல்லை என்றும், ஏஜென்ட்டுக்கு மணக்க மணக்க சாப்பாடு, எங்களுக்கு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு என்றும் குற்றம் சாட்டினர். ஷூட்டிங்கில் ஆர்யா என்ன கேட்டாலும் ஓடி வந்து கொடுக்க பெரிய கூட்டமே இருந்தது. எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் ஒரு மாத்திரை கூட கொடுக்கவில்லை என்றும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டை பாம்பு கடித்த போதும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் தங்களை கொத்தடிமை போன்று நடத்தியதாகவும் தெரிவித்தனர். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதே இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு. ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சவரை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. மாடு ஜல்லிக்கட்டு மாதிரி அதாவது ஓடணும். நாங்கள் அது 10, 20, 50, 70 மாடு இருக்குது. 70 மாடு நடுவில் நாங்கள் ஓடணும். அந்த மாடு எங்களுக்கு ஓடின ஒரு 4-5 பேருக்கு காலில் ஏறி ரத்தம் வந்துருச்சு. கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே நாங்கள் சொல்லிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதனிடையே படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமாரின் PROவிடம் பேசிய போது தங்கள் தரப்பில் யாருக்கும் எந்த சம்பள பாக்கியம் இல்லை என்று கூறியுள்ள நிலையில், பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து ஏஜென்ட் பாண்டிசெல்வியும் செல்லப்பாண்டியனும் கொடுக்க வேண்டிய ஊதிய தொகையை போலீசார் முன்பு வழங்கினர். எங்க சைட்ல, கம்பெனி சைட்ல எந்த டிஃபால்ட்டும் கிடையாது. நாங்க யாருக்கும் எந்த பேமெண்ட்டும் பாக்கி இல்லை சார்ன்றாங்க. நீங்க சப்போஸ் லோக்கல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பாக்கின்னு அவங்க ஏதாவது கம்பெனி தான் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அந்த ஏஜென்ட் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பேசிக்கோங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன் மற்றும் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.